வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல்ல இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு பறவைகள். பறவைகள் பற்றிய ஒரு சில தகவல்கள் பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிங்க. சரிங்களா? இப்ப நம்ம தலைப்புக்கு போயிடலாம். பறவைகளை பற்றிய சில தகவல்கள் இது உங்களுக்காகொசரம். இது 6ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல்கள். இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல பறவைகள். பருவ வேறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வதை வலசை போகுதல் என்று பெயர். குறிப்பாக தமிழகத்தில வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடங்குளம் உள்ளிட்ட பகுதிகள் பறவைகள் சரணாலயம் காணப்படுகின்ற பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக பல்வேறு நாடுகளிலிருந்து சைபீரியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பறவைகளானது வேடந்தாங்கல் வருகின்றன என்பதையும் இங்கு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடைக்காலம் மற்றும் வறட்சி காலங்களில் இந்தியாவில் உள்ள சில பறவைகள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு செல்கின்றன. இவற்றை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வலசை போகும் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பறவைகள் செல்வதை வலசை போகுதல் அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த தகவலானது பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக நம்மளுக்கு அறிவியல் புத்தகத்திலும் உள்ளது, தமிழ் புத்தகத்திலும் உள்ளது அப்படின்றதையும் இங்கே குறிப்பிடுறாங்க. இது ஒரு சில டைம் நிறையவே கேட்டிருக்காங்க. வினாவிடைகள் இதில் கேட்டிருக்காங்க. அதனால் இது போன்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பறவைகள் பற்றி சில தகவல்கள். பறவைகளானது அதிகமான முடிகளை முடிகளை பெற்றுள்ளதால் படகு போன்று காற்றில் செல்வதற்கு ஏதுவாக இது காணப்படுகிறது. பறவைகள் வாய்க்கு பதிலாக அலகுகளை பெற்றுள்ளது. பறவைகளானது குறிப்பாக ஒரே நேரத்தில் பறவையின் இரு கண்களும் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு பொருட்களை பார்க்கின்றன. இவற்றுக்கு பெயர் இருவாய் பார்வைகள் என்று பெயர். சரிங்களா? இது போன்ற முக்கிய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் நான் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான வினாவிடைகளை தொடர்ந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். சரிங்களா? குறிப்பாக அறிவியல், வரலாறு, தமிழ், அரசியலமைப்பு, பொருளியல் உள்ளிட்ட தகவல்களில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். பறவைகளானது பார்த்திங்கனாக்கா, குறிப்பாக பறவைகளை பொறுத்தவரையில் காற்றை விட மிக மெலிதான எலும்புகளை பெற்றுள்ளது. அதனால் காற்றில் எளிதாக செல்கிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். நன்றி.